ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு புதிய திட்டம் மற்றும் பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு சார்பில் 2 புதிய அம்சங்களை ஒருங்கிணைந்து தொடர்வதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில புதிய மாற்றத்தை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது ரேஷன் பொருள் விநியோக திட்டம் மேம்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 25,530 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுக்க ரேஷன் பொருள் விநியோக திட்டத்தை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷன் திட்டத்தில் முறைகேடுகளை தடுக்க புதிய அதிரடி நடவடிக்கை. தகுதியற்றவர்களை நீக்கி சரியான பயனாளிகளை கண்டறிய ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாரி மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் கொடுத்துருக்காரு. அதாவது போலியா ரேஷன் கார்டு பயன்படுத்துகிறவங்க அவங்க எல்லாருமே ஏஐ மூலமாக கண்டறிஞ்சு அவங்க பெயர்களை நீக்கப்படும், தகுதி உள்ளவங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு புதிய தகவலை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் பிடிஎஸ் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகள் மற்றும் பொது விநியோக அமைப்புகளை தொழில்நுட்பத்தின் உதவியோடு முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கி வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இது மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னா, ரேஷன் அட்டைகள் வழங்குதல், உணவு தானியங்களை சேமிப்பு கிடங்கிலிருந்து ரேஷன் கடைகளுக்கு கொண்டு செல்வது மற்றும் பயனாளிகளுக்கு வழங்குவது வரை அனைத்தும் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரேஷன் கார்டு வழங்குவது, ரேஷன் பொருட்களை அந்த உணவு தானியங்கள்லேருந்து கொண்டு போய் ரேஷன் கடையை கொண்டு வர எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் இணைப்பு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்தியாவின் எந்த மூலையிலிருந்தும் தங்கள் கைரேகை அல்லது ஆதார் அங்கீகாரம் மூலம் ரேஷன் பொருட்களை பெற இந்த தொழில்நுட்பம் உறுதுணையாக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் ஒருங்கிணைப்பு. மாநில அரசுகளின் ரேஷன் தரவுகள் அனைத்தையும் மத்திய அரசின் பாதுகாப்பான கிளவுடு சேவைகளில் சேமிப்பதன் மூலம் தரவு இழப்பு தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிளவுட், அதாவது மாநில அரசோட எல்லா டேட்டா பேஸுமே மத்திய அரசின் கிளவுடில் இணைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் சேல் பற்றி கொடுத்துருக்காங்க. அனைத்து நியாய விலை கடைகளிலும் மின்னணு விற்பனை இயந்திரங்கள் கட்டாயமாக்கப்பட்டு ஆதார் சரிபார்ப்பு மூலம் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் இத்திட்டத்தினுடைய பயன்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. போலி அட்டைகள் ஒழிப்பு. ஆதார் இணைப்பு மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு காரணமாக போலி ரேஷன் அட்டைகள் முழுமையாக நீக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கள்ளச்சந்தை தடுப்பு. உணவு தானியங்கள் கடத்தப்படுவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதையோ இதன் மூலம் நிகழ்நேரத்தில் கண்காணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பயனாளிகளுக்கான வசதி. ரேஷன் கடைகளில் பொருட்கள் இருப்பு உள்ளதா, எந்த தேதியில் பொருட்கள் கிடைக்கும் என்ற தகவல்களை பயனாளிகள் தங்களின் மொபைல் ஃபோன் மூலமாக எளிதாக அறிந்து கொள்ளலாம். தேசிய அளவிலான தரவுத்தளம். மாநிலங்களுக்கு இடையேயான தகவல் தொடர்பு எளிதாவதால் உணவு பாதுகாப்பு நாடு முழுவதும் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்காங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவரங்களுக்கு அமைச்சரவை குழு பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்துவதற்காக சர்தாக் பிடிஎஸ் என்ற ஒரு புதிய ஒருங்கிணைந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சர்தாக் பிடிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இத்திட்டத்தின் முழுமையான விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சர்தாக் பிடிஎஸ் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தாக் பிடிஎஸ் என்பதன் விரிவாக்கம் ஸ்கீம் ஃபார் அசிஸ்டன்ட் இன் ரேஷன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் இன்கம் வித் ஆட்டோமேஷன் இன் பிடிஎஃப் என்பதாகும். ஸோ இதெல்லாமே பார்த்தா 2 முக்கிய திட்டங்களை ஒருங்கிணைந்து இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்குள் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான உதவி மற்றும் நியாய விலை கடை டீலர்களுக்கான லாப வரம்பை வழங்கும் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தொழில்நுட்பத்தின்
மூலம் புது விநியோக அமைப்பை நவீனமயமாக்கும் திட்டம். ஸோ இதை பற்றி முந்தைய அப்டேட்லேயே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மாபெரும் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 16வது நிதிக்குழு சுழற்சி காலத்துக்கு உட்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசின் பங்காக ரூபாய் 25,530 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட உள்ளது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரேஷன் கடைதாரர்களுக்கு அதிக கமிஷன். உணவு தானியங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் நியாய விலை கடை ரேஷன் டீலர்களுக்கு வழங்கப்படும் கமிஷன்ஸ் உயர்த்தப்பட உள்ளது. மாநிலங்களுக்குள் உணவு தானியங்களை கையாளும் செலவினங்களுக்கான மத்திய அரசின் உதவி விதிகளும் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேம்படுத்தப்பட்ட ரேஷன் பயன்பாடு. ரேஷன் விநியோக செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்ய மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் ஸ்மார்ட்டான பொது விநியோக செயல்பாடுகளுக்கு அரசு முனைப்புடன் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 2 திட்டத்தை ஒருங்கிணைச்சு ஒரே திட்டமாக செயல்படுத்துகிறாங்க. ஒரு சில எல்லாமே நவீனமயமாக்குறோம், எல்லாமே ஏஐ மூலமாக கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ரேஷன் அட்டைகளில் இந்த எல்லாமே நடைமுறைக்கு வரப்போது. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.